வணக்கம் சரஃபே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான விளாக் என்னன்னா, நம்ம ஹேர் கட் பண்ண போறோம். அதான் நம்ம இன்னைக்கு அது ஒரு விளாகா எடுத்து போடலான்னு இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஹேர் கட் பண்ண போறோம். எங்கடா ஹேர் கட் பண்ண போறோம்னா, நம்ம ரெகுலரா எப்பயும் ஒரே இடத்துல தான் ஹேர் கட் பண்ணுவோம். இதில் நம்ம யார் கூட போறோம்னா, நம்ம காமாட்சி கூட தாங்க போறோம். கொஞ்ச நாள் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்றேன். எஸ்ஆர்எஃப்ஏ, நம்ம யார் ஹேர் கட் பண்ண போறோம்னா, நானு நம்ம மாப்பிள்ள தாங்க போக போறோம். எங்கடா ஹேர் கட் பண்ண போக போறோம்னா, இண்டூர் தாங்க. நம்ம ரெகுலரா ஒரு ஷாப்ல ஹேர் கட் பண்ணுவோம். அவங்க சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்களா? அவங்க இப்படி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எஃப்ஐ நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். எஸ்ஆர்எஃப்ஐ அவ்வளோதாங்க, நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நமக்கு ஹேர் கட் பண்ணுற தம்பி கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாருங்களாம். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தாங்க கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தம்பி சூப்பராக பண்ணி விடுவாருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஹேர் கட் பண்ண போகிறோன்னா பஸ் கட். இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அம்மா வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். ஹேர் கட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ்ஆர்எஃப்ஐ நம்ம ரொம்ப நாளாக ஒரே ஹேர் கட் மெயின்டைன் பண்ணியிருக்கோங்க. அதனால் நம்ம பஸ் கட் பண்ணிவிட்டு லாங்கர் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம பையா பேர் முஸ்தாஃபே ஏதோ ஒன்று சொன்னாருங்க. அவரோட ஊர் வந்து எங்கே சொன்னார், மறந்துருச்சு. டெல்லி. டெல்லியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாருங்களா, பார்த்துக்கோங்களேன். ஆனால் ரொம்ப சின்ன தம்பி தான். அவருக்கு என்ன வயசுனா 18 தாங்க ஆகுது. 18லேயே இவ்வளோ திறமை. பட் நமக்கு என்ன ரைடிங் மட்டும் தான் தெரியும். நமக்கு ஹேர் கட்லாம் பண்ண தெரியாது இல்லைங்க. செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பராகிறப்பா. சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண எஸ்ஆர்எஃப்ஏ, நம்ம அவ்வளோதான் ஹேர் கட் பண்ணிட்டோம். என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கோம்னா பஸ் கட் தாங்க பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருக்குன்னு நம்ம பஸ் கட் பண்ணிட்டோம். பஸ் கட் எப்படி இருக்குன்னு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்ஆர்எஃப்ஐ நம்ம அவ்வளோதான் ஹேர் கட் பண்ணிட்டோம். கூட நம்ம வந்து ஃப்ரெண்டு வேறு செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க, வெறுப்பாகுது. எஸ்ஆர்எஃப்ஐ நம்ம மாமோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள்.